ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளும் ஒரு வசனத்தை நம்ம 115வது சங்கீதம் அதில் நம்ம 12வது வசனமும் 13வது வசனமும் வாசிக்கலாம். 115. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தேவன் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் என்னாகும புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். தேவன் யாரையும் சபிக்கிறதை விரும்பவில்லை. ஆமென். யாரையும் ஆகாதவன் என்று தள்ளிவிடவும் சபிக்கப்பட்டவனாகவும் ஒருவனை மாற்ற விரும்புகிறதே இல்லை இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களை செழிப்பாக்கவும் நலமாக்கவும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் சபிக்கலாம். கர்த்தர் யாரையாவது சபிச்சதாக வேதவசனம் சொல்ல முடியுமா? கர்த்தர் யாரையாவது சபித்தார் அப்படின்னு வேதவசனம் பார்க்க முடியுமா? ஏனென்றால் அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமை நிழலும் தீமையும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீ என் வார்த்தைக்கு செவி கொடாமல் போனால், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், அப்படித்தான் வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் வராமல் போகிறது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமலும் அதுக்கு செவி கொடாமலும் இருக்கும் பொழுதுதான் வெற்றிடத்தை காற்றும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க. ஆண்டவர் அந்த உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், எடுத்து வாசிங்கள். உபாகம புஸ்தகம் 11வது அத்தியாயம் 11:26 வாசிங்க. தோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு முன்பதாக, இன்று உனக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார், இதோ இன்று நான் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். சாபத்தையும் வைக்கிறேன் அவர் சொல்றார். 27ல நம்ம வாசிக்கும் போது, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி, வழியை விட்டு அல்லது கற்பனையை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால், நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். அப்படின்னா தேவன் 2 காரியத்தை வைக்கிற அவருடைய தன்மை என்னன்னா, நமக்கு முன்பதாக வச்சு நீயே செலக்ட் பண்ணிப்பான்னு சொல்றார். என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றார், முன்னாடி வச்சு நமக்கு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, உன் வாழ்க்கை சாபமா இருக்கணுமா அப்படிங்கறத நீயே என்ன செஞ்சுக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ, நீ முடிவு பண்ணிக்கோ. நான் உன்னை சபிக்க விரும்பல, நான் நீ சாபமா இருக்க நான் என்ன செய்யல விரும்பல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே தான் என்ன செய்யறேன், விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமே சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை இடத்தில் கொண்டு வரும் பொழுது சின்ன பிள்ளைகளை இங்கே என்ன செய்யப்படாது, வரப்படாது. ஏசுனாரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் காத்திருக்காங்க, நீ என்ன சின்ன பிள்ளைய கொண்டு வந்துட்டு இருக்க. உடனே அவங்கள ஆண்டவர் தடுத்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர
தடை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல வச்சு என்ன செஞ்சாரா? சொல்லுங்க, அவங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கர்த்தர் தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் பிளஸ் பண்ணத்தான், ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். சொல்லுங்க, சொல்லுங்களேன், கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போவது என் பரமபிதாவின் சித்தம் அல்ல அப்படிங்கிற. அப்படின்னா தேவனிடத்துல வந்தும் பிளஸ் பண்ணப்படாம, தேவனால் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? தேவனாகிய கர்த்தரை தேடியும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தும் அவரை ஆராதித்தும் நான் இன்னும் பிளஸ் பண்ணப்படல, அவரால் நான் ஆசீர்வதிக்கப்படல, அவரால் நான் உயர்த்தப்படல, விடுவிக்கப்படல, சுகமாக்கப்படல, மேன்மைப்படுத்தப்படல அப்படின்னா என்ன காரணம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வார்த்தைகளுக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு, என்னுடைய கற்பனைகளுக்கு, நான் சொல்லுகிறவைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் அப்படி சொல்றாரு. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கதான் இருக்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை சபிக்கவே விரும்பல, அவன் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீ நன்றாய் இருக்கும்படி அப்படி சொல்றாரு ஒரு இடத்துல, உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ மேன்மை அடையும்படி அப்படிதான் வழிகளை. ஆனா அந்த வழிகளை, அந்த கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை யாருக்கு மனம் இல்ல? மனிதர்களுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. அதனாலதான் அந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். 28 நம்ம வாசிச்சோம். 28 உபாகமம் 11:28 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி அப்படின்னு மட்டும் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஐயா, நீ கற்பனையை கை கொண்டா உனக்கு என்னது? நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் நன்மை, ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அதே மாதிரி கீழே உள்ள வசனம் அப்படித்தான் இருந்திருக்கணும். எப்படி இருக்கணும்? நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத, அது தேவையில்லாத வார்த்தை எதுக்கு வந்தது? விலகினால் சாபம் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனாலே விக்கிரக ஆராதனை செய்றீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க அந்த 2 வசனத்தையும் நீங்க கவனமா பாருங்க. 27 சொல்றாரு, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். அவ்வளவுதான். கீழ்ப்படியாமல் போனால் சாபம் தானே சொல்லணும். கீழ்ப்படியாமல் போய் அல்லது விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம். அப்படின்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, கர்த்தருக்கு நம்ம படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைனாலே நாம் மறைமுகமாக ஏதோ ஒரு காரியத்துல விக்கிரக ஆராதனை என்ன செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைனா நீங்க போய் சிலையை கும்பிடணும், அல்லது அங்க போய் வேற ஒரு அந்நிய தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் நினைக்கல. நீ எனக்கு கீழ்ப்படியலைனாலே, இன்னொரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், என்னிடத்தில் சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா தேவனிடத்துல நம்ம சேர்க்கலைனாலே, அமைதியா இருந்தாலே சிதறடிக்கிறோம்னு அர்த்தம்ங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவருடைய நீதியே வேற, ஆண்டவருடைய பார்வையே வேற, ஆண்டவருடைய தன்மையே வேற. நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு எதுக்கு, நம்மளால முடியாட்டி நம்ம கம்முன்னு என்ன செஞ்சிருவோம், அமைதியா இருந்துருவோம்னு சொல்லுவோம். அதான் நடுநிலைமைன்னு அர்த்தம். ஆமென். ஒண்ணு ஆண்டவருக்கு ஓட்டு போடுறது, இல்லாட்டி எதிர்த்து ஓட்டு போடுறது, அமைதியா ரெண்டுக்கும் வெளிநடப்பு செஞ்சிடுறது. இந்த வேலை ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீ என் கூட இல்லாட்டாலே எனக்கு எதிரிதேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ என் கூட இல்லாட்டி, நீ என் கூட வராட்டி, நீ என்னோடு சேர்க்காட்டி, சொல்லுங்க இது என்ன தன்மை அப்படின்னா, இதுதான் தேவனுடைய நீதி. ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கற. நீ என்னோடு நீ வர பிரியமில்லைனாலே நீ எனக்கு எதிரியாத்தேன்.
நீ எனக்கு விரோதமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மக்கள் எல்லாம் இன்னைக்கு சாபத்துக்குள்ள கிடக்குறாங்க? அவங்களை அறியாமலே ஏதோ ஒரு சாபம் மக்களை பிடிச்சு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் அறிய விரும்பவில்லை, கீழ்ப்படிய விரும்பவில்லை. ஆண்டவரை ஆராதிக்காட்டாலே சாபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை 115 கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எங்கேயாவது இதுல சாபம்னு வருதா? இல்ல. குறைய பண்ணுவார், குட்டுவார், அடிப்பார், வைப்பார், எதுவுமே வராது. ஏனென்றால் அது தேவனுடைய சுபாவம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணவும் விருத்திக்க பண்ணவும் நம்மளை ஆசீர்வதிக்கவும் சின்னவங்களானாலும் பெரியவங்களானாலும் கர்த்தர் பிளஸ் பண்ணத்தான் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சொல்லுங்க, என்ன விரும்புகிறாரு? பிளஸ் பண்ணத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் கவனிங்க, கொஞ்சம் முழிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் முழிச்சிருப்போம், முழிச்சு பார்க்கணும். ஆமென். கண்ணை மூடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயோ போயிடும். நம்முடைய அதாவது என்ன சொல்லலாம், சொல்லப்படுகிற வார்த்தை சிந்தையில அப்படி காதுல கேட்கும், ஆனா சிந்தையில பதியாது. அதுக்காகத்தான் நம்ம கண்ணை விழித்து கவனமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். தேவன் நம்மை பிளஸ் பண்ண வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்லது தேவன் நமக்கு கொடுக்க நினைக்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் என்ன முதலாவது தேவை? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க 2 பேரும் கீழ்ப்படிதல்னு சொல்றாங்க. வேற யாரு சரியா சொல்லுவா? தேவனை ஆராதிக்கணும்னு மறுபடியும் 2வது ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் நம்மளை பிளஸ் பண்ணுவதற்கும் முதலாவது என்ன தேவை? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகுதி சொல்லுங்க. தவறெல்லாம் இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. வேற அவர் நினைக்கணும். அங்கதான் விஷயம் இருக்குது. அங்க வசனம் இருக்கு. அதைத்தான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனாலதான் ஆசீர்வதிப்பார். நினைக்காம அவர் நினைக்கிறபடி அல்லது அவர் நினைவுக்கு வருகிறபடி நம்ம இருந்தாலே கட்டாயம் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நினைக்கணும். நீங்க தானே பாஸ்டர் பாடும்போது சொன்னீங்க, ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. அவர் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எப்ப 2ம் ஜாயிண்ட் ஆகுதோ அப்பதான் பிளஸ்ஸிங். உங்க நினைவும் அவருடைய நினைவும் கனெக்ட் ஆகணும். அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம மேலதான் அவர் எப்படி இருக்காரு? நினைவா இருக்கிறார். மனிதனை வந்து நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய வழிகளையும் அவர் அறிகிறார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. எல்லா மனிதனுடைய வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் மாத்தி. ஜீசஸ் ஆண்டவருடையதான நினைவு நம்ம மேலதான் இருக்குது, மனுஷன் மேலதான் இருக்கு. அவருடைய எப்பயுமே மனுஷனை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். யாரும் நினைக்கல. ஆனா உங்க நினைவு எப்படி இருக்குது? நம்ம நினைவு எப்படி இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் மாறிடுச்சுன்னா blessing தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவு நம்ம மேல வரணும்.
உலகத்தை சொல்லுவாங்க, உங்க கடைக்கண் பார்வை என்மேல் விழட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே, கொஞ்சம் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நீதே அவருக்கு நேரா மாறல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் என்ன நினைக்கிறது என்ன நினைப்பார்? அவர் என்ன நினைக்கிறார்? நினைக்கிறதுனா என்ன சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா, நமக்கு சமயம் குறைவா இருக்கிறதுனால. சகரியாவின் புஸ்தகத்துல பக்கம் 8வது பக்கம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிங்க. 1098ஆம் பக்கம் 14, 15 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஐயா, கர்த்தர் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு சொல்லுங்களேன், என்ன நினைக்கிறாரு? நன்மை செய்ய. ஆண்டவர் சொல்ற, உன் நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும், உன் மேல கோபம் வந்து அல்லது உன் மேல நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உன் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது நான் தண்டித்து அவங்க மேல தண்டனை அனுப்பி அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைமை நான் அனுமதித்தது உண்மைதான், மனம் மாறாமல் இருந்தது உண்மைதான். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நினைச்சாரு அப்படின்னாலே அங்க நன்மை வந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரும்ப நினைச்சாரு அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்யறதுக்கு தான் நினைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்றாரு, பயப்படாதேயுங்கள். என்ன? பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு முன்னாடி உங்க பிதாக்கள் எனக்கு விரோதமா அவங்க தவறு செய்யும் போது அவங்களை தண்டிக்கிறதற்கு நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அனுப்பினது அவங்களெல்லாம் சிறைப்பிடிக்க விட்டது போல இனி உங்க மேல இல்லாம உங்களை நினைச்சு உங்களை என்ன செய்வேன், நானே ஆசீர்வதிக்க நினைச்சிருக்கிறேன், நன்மை செய்ய நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைச்சாரு அப்படின்னாலே எதுக்கு நினைக்கிறாரு? நன்மை செய்யும்படியாய். ஆமா, அவர் நினைச்சாரு அப்படின்னாலே நமக்கு நன்மை தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அப்படி நன்மை செய்ய போகிறார்? என்ன நன்மை செய்வார்? என்ன அவர் நினைச்சார்னா நன்மை உண்டாகுமானால் அந்த நன்மை என்ன அப்படின்னு நீங்க முந்தின வசனங்களை 9ல இருந்து வாசிச்சு பாருங்களேன். அந்த நன்மை என்னது அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திவாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது. முதலாவது கர்த்தர் சொல்றார், உன் கை திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மனிதனுடைய பிரயாசத்தினால் வேலையினால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவன்களை வைத்து செய்யப்படுகிற வேலையில பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை, போனாலும் சமாதானம் இல்லை, வந்தாலும் சமாதானம் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன், இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறார்னா, இப்ப எப்படி இருப்பேன்னு சொல்றாரு. விதைப்பு சமாதானமாயிருக்கும், சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே நீங்கள் உலகத்திலே புறஜாதிகளுக்குள்ளே ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ளே எப்படி சாபம் பிடித்தவர்களாய் இருந்தீர்களோ
ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அது எப்படி நீங்க சாபம் பிடித்து சாபமாய் இருந்தீர்களோ அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். சொல்ற ரட்சிப்பேன், அதுக்காக நினைக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் முதல்ல சொல்றாரு உன் கை தடப்படட்டும்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. கடைசியில சொல்றாரு உன் கை தடப்படட்டும், நீ தைரியமாய் பயப்படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் நினைக்கிறாரு அப்படின்னா என்ன செய்ய நினைக்கிறார்னா மறுபடியும் நம்மை கட்டுவிக்க நினைக்கிறார், நம்மளை எடுப்பிக்க விரும்புகிறார், நம்முடையதான குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கும் சமாதானம் இல்லை, ஒருவரை ஒருவர் பகைக்க செய்கிற ஒரு நிலைமை மாறி ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தனை காலையில் அந்த வசனத்தை கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தேவனுடையதான திரும்ப கட்டுகிற ஒரு நினைவு வந்துருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறது ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். சமாதானமா விதைச்சனா கர்த்தருடையதான அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்ற விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும் தரும், பூமி தன் பலனை தரும் தரும், வானம் தன் பணியை தரும் தரும், எல்லாம் கொடுக்கும். தேவன் நினைச்சிட்டார்னா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் மட்டும் கொஞ்சம் அப்படி நினைக்காம அவருடைய முகம் நமக்கு மறைஞ்சது அப்படின்னா வானம் வெண்கலமாய் மாறும். திராட்சை செடி பலன் கொடாது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டபடி அத்தி மரம் துளிர் விடாது. வேற திராட்சை செடி பலன் கொடாது, மந்தை முதலே இல்லாமல் போயிடும், போட்ட முதல காணா போயிடும், ரொக்கோல போட்டு ரொங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடையதான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய நினைவு நம் மேலே சரியா வந்து அவர் நினைக்கிறது மாதிரி நம்முடைய மனம் மாறிடுச்சுன்னா நம்ம தொடர்றதெல்லாம் கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் நம்ம மேல அப்படியே கண்ணு பட்டுருச்சு, அவர் நினைவு, அவர் நம்மளை நினைக்கிறது மாதிரி நம்முடைய நிலைமைகள் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேருக்கு எதை தொட்டாலும் கல்லுல முட்டினது மாதிரி இருக்கும். பார்த்தீங்க, எந்த வேலையும் எந்த நன்மையும் எந்த காரியமும் ஒரு வாய்க்கவே செய்யாது. ஏன்? கர்த்தர் அவங்களை நினைக்கலையா? இல்ல, கர்த்தரை இவங்க நினைக்கல. நீங்க இந்த லைட் எல்லாம் எரியுது பாத்தீங்களா? லைட் எல்லாம் எரியறதுக்கு காரணம் என்ன? லைட் எரியறதுக்கு காரணம் என்ன? கரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வயர்ல வரும், 2 வயர் வரும். எல்லா வயர்லையும் பார்த்துருப்பீங்க, 2 வயர் உள்ள போகும், அப்படின்னா தான் அந்த பல்பு எரியும். ஒன்று கரண்ட், இன்னொன்று எர்த். எர்த்னா என்னது? எர்த் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். வெறும் ஒரு வயரை கரண்ட் வச்சுக்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா பல்பு என்ன செய்யாது? எரியாது. ஏன் எரியாது? கரண்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டை வச்சு பார்த்தா ஜில்லுன்னு எரியும். கரண்ட் இருக்கு ஆனா பல்பு எரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இன்னொரு வயர்ல பூமியிலிருந்து எர்த்துன்னு சொல்லுவோம், நியூட்ரல் அப்படிம்பாங்க. அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூலையில ஒரு பூமியில ஒரு ஆணி அடிச்சு தண்ணியை ஊற்றி அதில் வச்சிருப்போம். அதுலேருந்து ஒரு வயரு போய் பிளக் பாயிண்ட்ல என்ன செஞ்சிடும்? ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுதான் நியூட்ரல்பாங்க. இது பூமியினுடைய எர்த்து. கரண்ட் ஒரு பக்கமும் எர்த்து ஒரு பக்கமும் போனா ஜில்லுன்னு என்ன செய்யும்? கரண்ட் கட்டானாலும் எரியாது, நியூட்ரல் கட்டானாலும் எரியாது. நீங்க போய் டெஸ்டரை இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும், ஆனா பல்ப் எரியாது. ஏன் சொல்லுங்க? எர்த்து கிடைக்கல, நியூட்ரல் கிடைக்கல. ஆமென். கர்த்தர் மட்டும் உங்களை நினைச்சாருன்னா நன்மை வராது. இந்த எர்த்து, இந்த பூமி, இந்த மண்ணு விண்ண நினைக்கணும் அல்லது இணைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ரெண்டு இணையும் போதுதான் ஜில்லுன்னு என்ன செய்யும்? எரியும்.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. அவர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீ என்னைக்கு நினைக்க போறேன்னு கேட்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நினைவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருடையதாய், கர்த்தருக்கு பிரியமானதாய் சிந்திக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு, நீங்க இந்த புறஜாதிகளுக்குள்ள சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதம் அந்த அதே புறஜாதிகளுக்கு மத்தியில் உங்களை நான் உயர்த்துவதற்கும் நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நன்மையெல்லாம் நம்ம செய்யணும். அந்த நன்மையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்யணும். இந்த நன்மையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம நினைக்கணும். கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணணும். கர்த்தர் நம்மளை புறஜாதிகளுக்கு மத்தியில் மகிமையா வைக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற 1-2 காரியத்தை நம்ம பார்த்து சீக்கிரமா முடிக்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 16, 17 அப்படி வாசிங்க பார்க்கலாம். 16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். இல்லை 8:16 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதுக்காக? இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் மேல உள்ள வசனத்தை 15 வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க, நான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கு? அவனவன் பிறனோடு. நீங்க என்னென்ன செய்யணும்னு நான் சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். என்னது? நான் உன்னை நினைச்சு உன்னை பிளஸ் பண்ணணும், உன் நிலைமைய மாற்றணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்ற நீ செய்ய வேண்டிய காரியம் பிறனோடே உண்மையை பேசுங்க. மற்றவங்ககிட்ட வாயை திறந்து பேசினா என்ன பேசணும்? உண்மை. கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் உண்மையை பேசி பழகுங்களேன். சொல்லுங்க, மாத்தி மாத்தி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி கையை பிடிச்சு கொஞ்சம் உண்மையை பேசி பழகுங்க. சொல்லுங்க. வாயை திறந்தாலே என்னது? ஒரே பொய் தாங்க. புழுகுனி மாதிரி சில பேர் இருக்கிறோம். புழுகுனி. கண்ணெதிர பார்த்துட்டு பார்க்கறதை செய்யலைன்றது. நான் சொல்லியிருக்கேன் மந்தி, வாய் நிறைய சீனி அழுன்னு இப்படி தின்னுட்டு இப்படி ஒட்டி இருக்கும். மாவும் சீனியும் ஒட்டி இருக்கும். ஏழை மாவையும் சீனியும் தின்னியாடா? இல்லவே இல்லையம்மா. வாயை பார்த்தாலே மாவாட்டின உரல் மாதிரி தெரியலையா அப்படின்னு சின்ன பிள்ளைய நம்ம சொல்லுவோம். அது மாதிரி கண்ணெதிர பார்த்தாலும் இல்லைங்கிறது. ஒருத்தன் சொல்றான், பொய்ய ஓயாம சொன்னா உண்மையாயிருமா? உண்மையாயிருமா? ஆணித்தரமா சொன்னா உண்மையாயிருமா? எப்படி உண்மையாகும்? இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்களுடையதான ஒரு 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 பாலிசி, பொய்ய ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தா உண்மையா போயிருமா? அந்த சாயமெல்லாம் ஏசுனாட்ட என்ன செய்யாது? அவன் சாயம் வெளுத்து போயிடும். நீ என்னதே நீ முக்குன்னு முக்குனாலும் ஆண்டவட்ட போனா வெள்ளை வெளியேன்னு ஆக்கிப்படுவாரு. அவர் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்றதுக்கு, நம்ம நினைக்கிறதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்றார், முத உண்மையை பேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா, உள்ளத்தில் உண்மை. அந்த வசனத்தை வாசிங்க. 51ஆம் சங்கீதத்துல வாசிங்க. 51ஆம் சங்கீதத்துல அந்த வசனத்தை வாசிங்களேன். 51:6 வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். எதுல? உள்ளத்தில். உள்ளத்துல உண்மை இருந்தாத்தான் உதட்டுல வரும். உள்ளம் பூரம் கள்ளம், பிறகு என்ன வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்துல என்ன வேணும்? உண்மை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உண்மை இருக்கும்போது, நம்முடைய உள்ளத்துல உண்மை இருக்கும் போதுதான் நான் அந்த காரணம் அப்படின்னா மறைவான ஞானத்தை, மறைவுல தேவன் ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்.
அல்லேலூயா. நீங்க தமிழ் பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேசா புரியும். அந்த கர்ணத்தில் ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? உண்மை இருக்க விரும்புகிறீர், உண்மையை பேசுங்கள். அடுத்து சகரியா அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். நம்முடைய வாசல்களில் என்ன அர்த்தம்? வாசல் எங்க இருக்கு? வீட்டுல. வீடுதான். நம்முடைய வீட்டுல, நம்முடையதான குடியிருப்புல, வாசல்ல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி நியாயந்தீர்கள். நம்ம ஒரு காரியத்தை நியாயந்தீர்க்கிறோம் அப்படின்னா சத்தியத்தின்படியான காரியம் இருக்கணும். எதன்படி இருக்கணும்? சத்தியத்தின்படி. The word of God தான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தையின்படியான காரியங்களை பேச பழகணும்னு அர்த்தம். மனம் போன போக்கில் பேசுறது, சமாதானத்துக்கானதையே பேசுறது கிடையாது. சில பேர் வாயை திறந்தாலே கலகந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல அது அப்படித்தான் வாசிக்கணும். உன் வீட்டுல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி பேசுறதுக்கும் நியாயம் தீர்க்கிறதுக்கும் பழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை பேசு, உள்ளத்துல உண்மையாயிரு. மனசுல கள்ளங்கபடத்தோட கர்த்தரிடத்துல வந்தா ஒரு நயா பைசாவுக்கு பெருமான நன்மை கூட நமக்கு கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் முகத்தை பார்த்து ஏமாறுறவரே இல்ல. ஆண்டவர்கிட்ட நடிச்சு எதையுமே வாங்க முடியாது, உடைச்சு வாங்கிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன்னா அவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிக்கிறவனை பார்த்து அவர் ஒரு காலம் மயங்க மாட்டாரு. உடைபட்டு வர்றவனை பார்த்து அவர் உடைஞ்சிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, அதை 51ஆம் சங்கீதத்துல கடைசியில வாசிக்கிறோம் பாருங்களேன். தேவரீ நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளம் உடைஞ்சு உண்மையில இருந்து நிலைமையில, எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு உள்ளம் உடைஞ்சு நீ போனேன்னா உன்னை புறக்கணிச்சு தள்ளுறவரே கிடையாது. ஆனா நடிச்சுக்கிட்டு போய் எல்லா அக்கிரமம் செய்யறது, எல்லா பாவம் செய்யறது, எல்லா பொய்யும் பேசுறது, 4 பேரை நல்லா நாக்க பிடிக்கிட்டு சாகுறாப்புல வார்த்தை கேட்டுட்டு தொடத்தண்டி கேட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக தொட நடுங்கிட்டு போய் நின்று அவர் சொல்வார், உன் நடிப்பு எனக்கு தெரியாதாலே, உன் நடிப்பு எனக்கு தெரியாதா? நீ மனிதனிடத்துல எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் உன்னுடைய ஒரிஜினல். என்கிட்ட வந்து அப்படியே அழுவுரு அப்படின்னு கிடுகிடு நடுங்கி குரல் நடுங்கிறத பத்தி அவர் நடுங்கிறது கிடையாது. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை, உள்ளத்தை பார்க்கிறாரு. வெளியே அப்படியே தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தவானை போல அப்படியே நடுங்கிறவனை போல நெடுமுழங்கால நின்று ஹோ ஹோ ஹோன்னு ஜெபம் பண்றதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். ஆமென், ஆமென். வாசிங்க அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும், ஒருவனும் மற்றவனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில், எங்க? தன்னோட இருதயத்துல தீமையான காரியத்தை தீங்கு நினையாமலும். இப்ப ஆண்டவர் தொடுற காரியம் நினைவை தொடுறாரு, உள்ளத்தை தொட்டாரு. உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த பேச்சுல கவனமாரு.
சத்தியத்துக்கு ஏற்றபடி, சமாதானத்துக்கு ஏற்றபடி நீ வாசல்ல உட்கார்ந்து பேசு, உன் வீட்டுல உட்கார்ந்து பேசு. இப்ப சொல்றாரு, உன் சிந்தையில கவனமா இரு. உன் சிந்தை என்னது? தீங்கு, தீய நினைவு உனக்கு இருக்க வேண்டாம். ஒருவனுக்கு விரோதமாகவும் யாருக்கு விரோதமாகவும் தீய நினைவு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் யாரையும் பார்த்து தீய நினைவு நினைக்கவே இல்ல மாட்டார். ஆண்டவருக்கு நினைவெல்லாம் நன்மையானது, அவருடைய இருதயம் எல்லாம் பரிசுத்தமானது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, யாருக்கும் தீமை செய்கிறவர் கிடையாது. தனக்கு தீமை செய்தவர்களையும் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, என்ன செய்யறதுனே தெரியாம என்னைய தூக்கி சிலுவையில அடிச்சுட்டாங்க, அவங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அவங்கள நான் தான் படைச்சேன், ஆனா என்னையவே தூக்கி சிலுவையில அடிச்சுட்டாங்க, நாசமா போகட்டும் நான் சொன்னாரு இல்ல. ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க தெரியாம செஞ்சாங்க சொன்னாரா? உண்மையிலேயே தீமை செஞ்சாங்களா இல்லையா? ஆமா. தாடி மயிரை புடுங்குறாங்களா? முகத்துல எச்சிய துப்பி காரி துப்புனாங்களா? பெரிய கோல் ஒரு கம்பை வச்சு அவர் சிரசுல முள்முடிய வச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சாங்களா? பிறகு கையையும் காலையும் தூக்கி சிலுவையில அடிச்சுப்பட்டு ஈட்டிய வச்சு விழாவில் ஒரு குத்தி உயிரோட இருக்காருன்னு பார்த்தாங்களா? என்ன அவங்க பண்ற வேலையை பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் நீங்க எல்லாம் இருந்தா, நம்மளாம் இருந்தா என்ன நிலைமையா இருப்போம்? அப்படி பண்ணிட்டு கடைசியில ஜீவனை விடும்போது சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் கிடையாது. நன்மை செய்ய முடிஞ்சா செய்வாரு, இல்லாட்டி சொல்லுங்க வேற எதையும் செய்ய மாட்டார். அவரிடத்துல இருந்து யாதொரு வேற்றுமையின் நிழலும் கிடையாது. அமைதியா இருந்துட்டாருனாலே உனக்கு தீமை வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய முடியாம போனாலே அங்க தீமை தானா வந்துடும், விளைஞ்சிரும். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பக்கம் அந்த விளைச்சல்லாம் போட்டிருக்கிறாங்கல்ல, விளைச்சல். நீங்க உங்களுக்கு விவசாயம் தெரியும்னா நான் சொல்றது ஈஸியா புரியும். ஒரு வருஷம் நீங்க விதைக்காம அந்த காடை போட்டா அது எப்படி கிடக்கும்? நீங்க விதைச்சா அது விளைவு, தானா விளைஞ்சா அது களை, முள்ளு, குறுக்கு, சரிதானா? சரி. நீங்க விதைச்சு அதை பண்படுத்தும் பொழுது அது பலன் வருது. அப்பனா விதைக்காம போட்டாலே தானா களை வர்றது மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருந்தா தானா களைகளும் முள்ளுகளும் எல்லாம் முளைச்சிரும், விளையும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷர் சொல்றாரு, நிலம் மனிதனுடைய இருதயம். நிலத்துக்கு எப்படியோ அப்படித்தான் நம்ம மனுஷனுக்கு. ஒரு பயிரை விளைய வைக்கணும் அப்படின்னா அதை உழணும், அதை சுத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் விதைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், மருந்தடிக்கணும், எத்தனை வேலை இருக்குது. அது மாதிரி நல்ல ஒரு பொருள் விளையணும்னா நம்ம இருதயம் பண்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். சும்மா விட்டாச்சுன்னா தானா களை முளைச்சிரும். கண்டுக்கிடாம விட்டுட்டோம்னா, நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, அப்போ சொன்னாங்க, இந்த முள்ளு மரம்லாம் ஏன் இப்படி வளர்ந்து கிடக்குது, இதெல்லாம் சுத்தப்படுத்த வருஷம் வருஷம் வெட்டினாலும் என்ன செஞ்சிருது? ஏன்னா அதை சுத்தப்படுத்தி வேற ஒன்றை விதைச்சாத்தேன் அந்த இது களை வளராது. அப்ப களை வளர்ந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? புடுங்கிடுவோம். அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய இருதயத்துல எந்த தீங்கும் கிடையாது. அது மாதிரி ஆண்டவர் சொல்றார், ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். அடுத்த சொல்லுங்க, வாசிங்க. பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். பொய் ஆணையின் மேல், சத்தியமா எனக்கு என்ன செய்யாது சரியா அப்படின்னு சொல்லி மலமுழுங்கி மாடசாமி மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு ஒருபோதும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பொய் ஆணை, பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை நான் பிளஸ் பண்ணவும், உன்னை நான் ஆசீர்வதிக்கவும், உன்னை நான் ஆசீர்வாதமா அந்த பூமியில இந்த புறஜாதிகளுக்குள்ள உன்னை ஆசீர்வாதமா வைக்கணும்னா நான் வெறுக்கிற காரியங்களை நீ என்ன செய்யணும்?
நீ வெறுத்து எனக்கு பிரியமா நான் நினைக்கிறபடி என் நினைவுல நீ வர்றபடி என்னுடைய நினைவுக்கு நீ சந்தோஷமா இருக்கும்படி இவைகளெல்லாம் விட்டு விலகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு அடுத்தடுத்த வசனங்கள்ல 19 பாருங்க. நீ இப்படி செய்யும் போது 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். வெறுக்க வேண்டியது எது? பொய் சொல்லுங்க. எதை எதை வெறுக்கணும்? பொய்ய வெறுக்கணும். சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றதல்லாத விரோதத்துக்கும் பொய்யுக்கும் உரியதை என்ன செய்யக்கூடாது? செய்யாம இருக்கணும். அடுத்து தீங்கு நினைக்க கூடாது. அடுத்து பொய்யானையின் மேல் பிரியப்படாம இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறது. ஆண்டவர் சிநேகிக்கிறவைகள் எவைகள்? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கணும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இருக்கணும், சத்தியமா சத்தியத்தை நேசிக்கணும். அப்படின்னா என்னது? சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன அர்த்தம்? வேதமே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமா இருக்கணும் கர்த்தரோடும் மனிதர்களோடும். நம்முடைய மனதும் சமாதானமாய் தேவ சமாதானத்தினால என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் சிநேகிக்கிறார். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்படி நம்ம இருக்கும்போது, அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும்போது ஆண்டவர் சொல்ற உன் உபவாசம் எல்லாம், உன் துக்கம் எல்லாம், உன் கண்ணீர் எல்லாம் பண்டிகையா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. உபவாசம்னா என்னங்க? கவலை உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக அழுது தாழ்மைப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க என்கிற கண்ணீரோடு எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து தேவனே எங்களுக்கு இறங்குங்கன்னு அழுதா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உபவாசம் நம்மை தாழ்மைப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆவது மாதத்தின் உபவாசம் எல்லாம் பண்டிகையா மாறி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துக்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய் தேவன் மகிழ்ச்சியாக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்து 20வது வசனத்துல ஒரு ஹைலைட் சொல்றாரு பாருங்க. இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆட்களே இல்ல, ஜனங்களே இல்ல, அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், இப்படி அப்படின்னு ஒரு துக்கப்படுறியா? உபவாசத்துல தாழ்மைப்படுறியா? நான் சொல்றதன்படி நீ செய்தா இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். நான் சரி பண்ண வேண்டியதை, நான் இருக்க வேண்டியதை, நான் பண்ண வேண்டியதை பண்ணுனா அவர் செய்கிறதை எவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ள மாத்திரம் உண்மையா இருக்கணும். நம்முடைய உள்ள மாத்திரம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே அநேகம் சாதி. அந்த கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 23வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட நாங்களும் போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் யூதன் அப்படி பற்றி கொள்றாங்கன்னா அவன் உண்மை உள்ளவன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி சீர்படுத்தினவன். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து மெய்யாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதையும் உங்களோடு இருக்கிறதையும் அவர் விளங்க பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதி மக்கள் பார்ப்பாங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம்,
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறோம். நாங்களும் உங்களோடு கூட வருவோம்னு ஒரு மனுஷனை 10 பேர் பிடிச்சுக்கிட்டு எங்களை கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னா ஒரு வயலும் என்ன செய்ய மாட்டேங்கிறேன் சொல்லுங்க. ஒரு வயல என்ன செய்ய மாட்டேன், காது கொடுத்தே கேட்க மாட்டேங்க. ஆனா கர்த்தர் சொல்லும் போது, கர்த்தர் உங்களை அப்படி மாற்றும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும் போது, தேவன் உங்களை பிளஸ் பண்ணும் போது, ஒருத்தனை நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டாம், 10 பேர் பிடிச்சுக்கிட்டு நாங்களும் உங்களோட கூட வருவோம், உங்களோட கர்த்தர் இருக்கிறத பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படி எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த வசனத்துல அதே அதிகாரத்துல ஆண்டவர் முன்னாடி சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன். 6 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சொல்லுகிறார். இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் உண்மையா அவங்க இருப்பாங்கன்னா, அவங்கள நான் உண்மையாக்கிடுவேன், நீ உண்மையா இருங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இருக்கிறவன் உண்மையாரு, போனவங்களை பற்றி கவலைப்படாத, நீ உண்மையாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிரு, நான் நினைக்கத்தக்க உள்ளம் உனக்குள்ள உண்டாகட்டும். சாபத்தை நான் மாற்றி உன்னை ஆசீர்வாதமா வச்சு, அநேகருக்கு உன்னை சாட்சியா வச்சு, உன்னை பின்பற்றுகிறவர்களா, அநேகர் உன்னை பின்பற்றுகிறவர்களா வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாரை ஆசீர்வதிப்பாரு? அவர் இஸ்ரவேல் புத்திரரை வாசிங்க சீக்கிரம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு பயந்தா உன்னை ஆசீர்வதியாமல் இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் எடுங்க பார்க்கலாம். 12வது வசனமும் 13வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் நம்மை வாசிங்க நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே எழும்பி நின்ற ஆண்டவர் சமூகத்துல ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆண்டவர் மட்டும் உங்களை நினைச்சிட்டாரு, உங்க நினைவு அவரோட இணைஞ்சிருச்சுன்னா ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறபடி இதை செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது உண்மை உள்ளவர்களாயிருங்கள். பொய் பேசாமல், மனதில் உண்மை, உள்ளத்துல உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மாற ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வசனத்தை போய் மறுபடியும் தியானித்து, ஆண்டவரே என் நிமித்தம் உங்க உள்ளம் சந்தோஷப்படும்படி, உங்க நினைவு என் மேல இருக்கும்படி ஆண்டவரே
நான் மாறுறேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுரா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைக்கிறார். உங்களை ஆசீர்வாதமா வைக்கும்படி கர்த்தர் நினைக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் உத்தமமாய் நடப்பாயானால் உன்னை கர்த்தர் மேன்மையா வைக்காம இருக்கவே முடியாது. நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தகப்பனே, நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும் போது நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைக்கணும்னா நாம் ஆவியில ஒரு எளிமையும் சிறுமையும் பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்களாய் மாற வேண்டும். வெளிப்பிரகாரமா நடிக்கிறது தாழ்மையா இல்ல, உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் உனக்கு ஏன் உன் காரியங்களை வாய்க்க பண்ணாம இருக்கிறாரு? உள்ளத்துல உண்மை இல்ல, வாயில உண்மை இல்ல, செயல்ல தாழ்மை இல்ல. வீட்டுல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்குமான காரியம் இல்ல, ஒரே சண்டையும் சச்சரவும் கலவரமும் கூக்குரலும். கர்த்தர் மாத்துங்கிறாரு. நீ எனக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்துல இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு என்ன குறித்த பயம் இருக்கட்டும்னு சொல்றாரு. உன் சிந்தையை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பேச்சை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பார்வையை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய பொய்யான இந்த காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, உண்மையா இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு தாழ்மையா நான் இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக மன தாழ்மையோடு கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நீங்க நடத்துகிற வழியில நான் நடப்பேன். நீங்க விரும்புகிறபடி நான் வாழுவேன். நீங்க என்ன நினைச்சாலே போதும் அப்பா, என் வாழ்க்கை மாறிடும் அப்பான்னு சொல்லுங்க. அவருடைய கடைக்கண் பார்வை உங்க மேல பட்டாலே போதும், உங்க வாழ்க்கை தலைகீழ மாறிடும். எல்லாம் மாறிடும். சூழ்நிலைமையே நீங்க அடையாளம் தெரியாம மாறிடும். தேங்க்யூ அப்பா.
நினைக்கிறார். அவர் நினைக்கிறார். உங்க நினைவு அவரோடு இணையட்டும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவனை தான் அவர் நினைப்பாரு. அவர் நினைக்கிறதுனால சொல்றாரு, சில இதை சரிப்படுத்திடுறா, விட்டுடுடா, மாறிடுடா அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன் நம்மை பிளஸ் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்படணும், அவர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பான்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க நினைச்சாலே எனக்கு போதும். உங்க ஆசீர்வாதத்துல நான் ஆண்டவரே மகிழணும். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க வெறுக்கிறத நான் வெறுத்துறேன்ப்பா, நீங்க சொல்றத நான் செஞ்சிடறேன்ப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்பா உங்க நன்மைக்காகத்தான் சொல்றார். அவர் ஒருவரையும் சபிக்கிறவர் அல்ல. நாம தான் சாபத்தை கட்டி கொள்ளுகிறோம். அந்த சாபத்தை கட்டி கொள்ளாம ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய தன்மைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ளவர்களாய் மனம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உண்மை உள்ளவர்களை சிநேகிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை தாங்குகிறார், அவரை நினைக்கிறவர்களை அவரும் நினைக்கிறார், அவர் உயர்த்துகிறார். அவர் நினைச்சிட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். வருகிற வருஷத்துல, வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறத விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்க மேல அவர் நினைக்கிறார், உங்களை நினைச்சிருக்காருங்கிறத பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கிறேன், கர்த்தரோ என்னை நினைத்தார், கர்த்தர் என்னை நினைத்ததினால் அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படி நீ செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நினைங்க. உங்க நினைவு உங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். அவர்களும் தங்கள் வழிகளை உமக்கு நேராக்கி உம்மை நினைக்க ஆரம்பிக்கட்டும். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்க ஆசீர்வாதத்தினால அவங்க வீடு நிலை நிற்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நினைப்பவர் இசையா நிறைவேற்றி முடிப்பவர்.